வாழ்த்துக்கள். ஹalleluya. நிச்சயமாகவே இந்த காலை நேரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத நேரமாய் மாற போகிறது. ஏன்னா தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதான கர்த்தர் நம் காலங்களிலே நம் நடுவில் அவர் பிரசன்னமாய் இருக்கிறபடியாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஹalleluya. இந்த காலங்களிலே கொஞ்ச நேரம் தியானிப்பதை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஹalleluya. இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் விசேஷமா நிறைய அதிகாரங்கள் உண்டு. இதுல விசேஷமாக நம் மரணமும் ஜீவனும் எங்க இருக்குன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இந்த நாவை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். நாவு, இந்த நாவு நம்ம ஒரு இன்னைக்கு நாவை பத்தி நான் பேசல. நாவிலே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை குறித்து தான் நான் பேச போறேன். ஆனா ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இந்த உங்களில் ஒருவர் தன் நாவை அடக்கலனா அவருடைய பக்தி வீணா இருக்கும். ஆமென். அப்போ நம்முடைய நாவை நம்ம என்ன செய்யணும்? அடக்கி ஆள வேண்டும். அதே வாசிங்க 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். இந்த நாவு எப்படி நம் சரீரத்துல சின்ன அவயமா இருந்தாலும் அது என்ன பேசுதா? பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு தான். ஆமென். ஆனா அது எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அது போலதான் நம்முடைய நாவு கூட சிறியதா இருந்தாலும் ஆயுள் சக்கரத்தையே நாசப்படுத்தி விடுகிறது. ஆயுள் சக்கரம்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையே நாசப்படுத்தி விடுகிறது. அடுத்த வசனம் 6ஆம் வசனம். அப்படியே நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் தரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை குளிர்த்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னும் 8ஆம் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த நாவை குறித்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனா நீதிமொழியில வாசிக்கும் போது அவர் என்னன்றாரு? சாலமோன் மூலமா அந்த வசனத்தை எழுத சொல்றாரு. மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. அப்படின்னா என்னன்னா நாம் உழைக்கிறது நம்ம சாகிறது எங்க இருக்குது? நம்ம நாவில தான் இருக்குது. ஆமென். ஹalleluya. சோ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே ஜீவனை வேண்டி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும். ஆமென். ஹalleluya. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி. 10 வசனம் வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை. நல்ல நாட்களை விரும்பணும்னு சொன்னா, நமக்கு ஜீவனை விரும்பணும்னு சொன்னா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் நாவையும் கபடத்துக்கும் தன் உதடுகளை விலக்கி காத்து. சோ இந்த நாவில தான் இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை வருது. இந்த நாவால தான். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்றது யாரு? நாவு. அதுக்கப்புறம் தான் கை. ஆமென். ஆமா தானே? அதுக்கப்புறம் காலு, அட்டை, ஒத்த எல்லாம் நடக்கிறது எங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது எங்க? நாவு. இந்த நாவில தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா மரணத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நான் நல்லா உழைக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நாவு தான் காரணம். நீங்க இது ஒரு பெரிய செய்தி, ஆனா எனக்கு ஒரு குட்டி செய்தி தான் உங்களோட நான் கொடுக்க போறேன். ஹalleluya. சோ இந்த நாவில தான்
நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நாம இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னா அது ஏன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னா அது என் நாவில தான் இருக்கு. நான் அழிச்சு போனோம்னு நினைச்சா, நான் மறைத்து போனோம்னு நினைச்சா, என் ஆத்துமா சாகணும்னு நினைச்சா அதுவும் என் நாவில தான் இருக்கு. இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. ஆமென். எல்லாத்துக்கும் நான் தான் என்னுடைய நாவு தான். ஆமென். ஒரு கெட்ட பேர் வரணும்னா என் நாவு தான், ஒரு நல்ல பேர் வரணும்னா என் நாவு தான். ஹalleluya. சோ ஃபர்ஸ்ட் வர கிரியை செய்யறது யாருன்னா என்னுடைய நாவு. ஹalleluya. என்ன வாசிக்கிறோம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு நான் நல்ல மாதிரி வாழணும்னா அது என் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு. முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு உதாரணம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து மோசே அதிகாரியாக வைத்து மோசேயின் மூலமானே அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு என்ன நோக்கம்? அவர்களை எப்படியாவது கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்க வேண்டும். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம், இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். நம்மையில கூட கர்த்தருடைய சித்தம் என்ன? எப்படியாவது என் பிள்ளைகளை ரட்சித்து நான் பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என் பிள்ளைகள் எப்பொழுது யுகயுகமா என் கூட இருக்கணும். என்னால மீட்கப்பட்ட என்னுடைய ஜனம் என்னோடு கூட வாழணும்னு சொன்னா கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. மீட்டுக் கொண்டார். அது மட்டும் இல்லாம நமக்காக கர்த்தர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த விருப்பம் என்ன? எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துல போய் சேர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது நோக்கம் அதுதான். எப்படியாவது இந்த ஜனங்களை நான் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்பினார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹalleluya. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் மகா அற்புதங்களை செய்தார். 10 வாதைகளை கொடுத்தார். முதலாவது மோசே பார்வோன் கிட்ட போகும்போது அங்க ஒரு 3 அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். செய்து அந்த பார்வோனுடைய மனசை மாத்தினாரு. நம்ம போன்னு சொன்னா கடைசியில நான் போக கூடாதுன்னு சொல்லி திரும்பி அந்த 10 வாதைகளை அனுப்பி எப்படியோ பாடுபட்டு ஆமென் நம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியா கர்த்தர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறார். ஆமென். யாரெல்லாம் மனசை மாத்த முடியுமோ கர்த்தர் மாத்துகிறார். யாரெல்லாம் கடினப்படுத்தணுமோ கர்த்தர் அந்த உள்ளங்களை கடினப்படுத்துகிறார். யாரெல்லாம் பதவியிலிருந்து தூக்கணுமோ கர்த்தர் தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடத்துல இருக்கிறவர்களை கர்த்தர் வைப்பதே இல்லை. ஆமென். ஹalleluya. அவ்வளவு அற்புதமா அவ்வளவு அதிசயமா கர்த்தர் கொண்டு வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆமென். ஹalleluya. அந்த விடுதலையாக்கி நள்ளிரவுல விடுதலையாக்கி கொண்டு வரும்போது கூட சும்மா கொண்டு வரல. நீங்க போங்க பார்வோன் ஜனங்கள் கிட்ட போயிட்டு எகிப்தியர் கிட்ட போய் நல்ல வஸ்துக்களை நல்ல நகைகளை பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்க. அதெல்லாம் கூட வாங்கினாங்க. எவ்வளவு சுத்த முடியுமா எல்லாம் சுத்திக்கினாங்க. அற்புதமா கர்த்தரை கொண்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை அழைக்கும் போது கர்த்தர் வெறுமையா உன்னை அழைக்கும் போது கர்த்தர் வெறுமையா அழைக்கவில்லை. உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். வந்த நாள்ல இருந்து ஆமென் என்ன பார்க்கறோம் சொல்லுங்க பாருங்க. வந்த நாள்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க எப்ப பாரு அது முறுமுறுப்பு எங்க இருந்து வருது? நாவல இருந்து வருது. எப்ப பாரு அந்த வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன ஏன் கொண்டு வந்தீங்க? வனாந்தரத்துல சாவறதுக்கு எங்களை கொண்டாந்த, தண்ணி இல்லாம சாவறதுக்கு எங்களை கொண்டாந்த, இந்த எகிப்தியர்கிட்ட சாவறதுக்கு எங்களை கொண்டாந்த, எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டா எங்களை வனாந்தரத்துல சாகடிக்கும்படி கொண்டாந்து, எப்ப பார்த்தாலும் எங்களை சாகடிக்கும்படி கொண்டாந்தியா, எங்களை நஷ்டப்படுத்தும்படி கொண்டாந்தியா, எங்களை உபத்திரப்படுத்தும்படி கொண்டாந்தியா, எங்களுக்கு என்ன சாப்பாடு இல்ல, சாப்பாட்டுக்கு ஒரு போராட்டம், தண்ணிக்கு ஒரு போராட்டம், மாறாவுல ஒரு போராட்டம், எப்ப பார்த்தாலும் அவங்க வாயில வருதெல்லாம் என்ன சொல்லுங்க? சாவு 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 சாவு, சாபமான காரியங்கள், சாபமான துக்க பேச்சு, எரிச்சலான பேச்சு, மோசேக்கு விரோதமா எழுவது, ஆரோனுக்கு விரோதமா எழுவது, மிரியாமே மோசேக்கு விரோதமா எழுவது, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா நாவிலிருந்து தான் வருது. ஆமென். ஹalleluya. நாவிலிருந்து தான் வருது. சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? எப்ப பார்த்தாலும் நாவு என்ன பேசுது? தீமையானவைகளை பேசுது, வேண்டாதவைகளை பேசுது, ஆண்டவர்கிட்ட பொறாமை, அதாவது துக்கமான வார்த்தைகளை பேசுறது, ஜனங்க கிட்ட விசுவாசிக்கிட்ட பேசும்போது துக்கமான வார்த்தைகளை பேசுறது, இந்த நாவு பேசுது.
கடைசியில் என்ன நடந்துச்சு? இவங்க சொன்ன மாதிரியே கர்த்தர் முறுமுத்துங்களை எல்லாம் சாகடிச்சுனே வந்துட்டார். ஆமே, அழிச்சுனே வந்துட்டாங்க. கடைசியில போய் பார்த்தது யாரு? 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. வேவு பட்டணத்தை பார்க்க போறாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என்னாகமம் நம்பர்ஸ் 14ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிங்க. தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். துர்செய்தியை சொன்னவர்கள் 10 பேர் போனாங்க இல்லைங்களா? வேவு பார்க்கும்படி போனாங்க. வந்து என்ன பேசினாங்க? துர்செய்தி. நம்மளால முடியாது. அவங்கள ராட்சத பெறவே உடையவர்கள். அவங்கள போய் நம்ம மேற்கொள்ள முடியாது. அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. எல்லாமே துர்செய்தி. அவங்க வாயில வந்ததெல்லாம் துர்செய்தியான வார்த்தைகள், துக்கமான வார்த்தைகள், தேவனுடைய மகிமையை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகள். அதைத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இது யாரை மட்டுப்படுத்துகிறது? கர்த்தருடைய மகிமையை மட்டுப்படுத்துகிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர் இல்லை என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரால் இது முடியாதுன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள ஆண்டவர் அந்த கொண்டு போக முடியாது என்று சொல்லிருக்காங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. அங்கே அவங்க மடிந்து போனாங்க. கர்த்தர் வைக்கல. இதுல இருந்து என்ன பாக்குறோம்? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? நம்முடைய நாவிலிருந்து எது வந்துட்டு இருக்கு? துக்கமான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கா? தேவையில்லாத அதாவது அசமாதானத்தை கொண்டு வர வார்த்தைகள் வந்துட்டு இருக்கா? நம் கர்த்தருடைய வார்த்தையை பேசி பேசி கர்த்தருடைய மகிமையை மட்டுப்படுத்திட்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய மகிமையை நாம் அதாவது குந்திப்பாக பண்ணி கொண்டிருக்கிறோமா? எப்படி நம்மளோட வாழ்க்கை பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம எல்லாம் விசுவாசிகள், சத்தியத்தை நன்றாய் அறிந்தவர்கள். நம்ம வாயில என்ன வந்துட்டு இருக்கு? என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கடைசி வரைக்கும் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எல்லாரும் மறித்து போனார்கள். கானானுக்குள்ள பிரவேசிக்கவே முடியல. நம்முடைய நிலைமை எப்படி? நாம் எப்படி போய் பிரவேசிக்க போமா? இன்னைக்கு கர்த்தர் கிருபை 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 அப்படியே கிருபையின் காலத்துல வச்சிருக்கனால நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ், நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருக்கோம். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாவில தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. இந்த நாவில தான் நம்முடையதான மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன உச்சரிக்கிறோம், நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றோம், மற்றவங்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கூட அமையும். ஹalleluya. காலேபு போனாங்க, வேவு பார்த்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ரொம்ப ஈஸியா நாம அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது நல்ல தேசம். வாசிங்க அந்த வசனம். வாசிக்கிறீங்களா? என்ன ஆகுமா? 14ஆம் அதிகாரம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களே, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பொன்னியின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமென். என்ன தேசம் அது? மகா நல்ல தேசம். அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையை பாத்தீங்களா? ஆமென். அதுதான் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை. அந்த ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை தான் அவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்த்தது. ஆமென். இவங்க வந்து சொன்னாங்க, முடியவே முடியாது, நம்ம சுதந்திரிக்க முடியாது, ராட்சத பெறவே உடையவர்கள், அப்படிப்பட்டவங்க பலவான்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க போய் சுதந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு நம்ம வாயால என்னத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவங்க என்ன சொல்றாங்க? மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு சொல்றீங்களா? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனம். வெரி குட். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு கொடுப்பார். 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இப்போ நம்ம எல்லாம் இப்படி பேசினா யாருக்கு விரோதமாக கலகம் பண்றோம்? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்றோம். கர்த்தருடைய மகிமையை மட்டுப்படுத்துகிறோம். கர்த்தரால முடியாது என்று சொல்லி நாம் இன்டைரக்டா சொல்றோம். இதெல்லாம் நம்முடைய நாவினால வரக்கூடாது. என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் பராக்கிரமசாலி. கிதியோனை பார்த்தே கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலி என்று சொன்னார்னா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்க வேண்டும். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய
நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க சொல்லும்போது தான் அந்த வல்லமை வரும். ஹalleluya. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, வாயினால நீ எதை அறிக்கப்படுற? வாயினால நீ எதை அறிக்கப்படுற? ஹalleluya. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். ஹalleluya. என்ன ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம விட்டு நாங்க பேசணும், இப்படிதான் பேசணும். பார்த்து பயப்படக்கூடாது, துக்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அது ஒருவேளை துக்கமாவே இருந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்களில் உலகத்தில் இருக்கிறவன், உங்களில் இருக்கிறவன் பெரியவன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன் என்கிற வார்த்தை நம்ம வாயில வந்து கொண்டே இருக்கணும். ஹalleluya. இந்த வார்த்தை தான் நம்மை ஊக்குவிக்க, நம்மை கட்டும், நம்மை பலப்படுத்த, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை உற்சாகப்படுத்த. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் எப்பவுமே பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னும் நிறைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய இருக்கு. நான் ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களோட சொன்னேன். அடுத்தது நம்ம வாசிக்கலாமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்றேன். சிவந்த சமுத்திரக்கிட்ட வந்தா கூட அது அங்க கூட அப்படிதான் சொன்னாங்க. ஏன் மோசே, எனக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டா இங்க கொண்டு வந்து என்ன சாகடிக்க வந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப பாத்தீங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அனனியா சப்பீராளை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஹalleluya, அனனியா சப்பீராள் நல்ல பக்தி உள்ளவர்கள் தான். ஆமென். நல்ல வைராக்கியம் உள்ளவர்கள், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தவர்கள் தான். கர்த்தருக்கு ஊழியத்தை கொடுக்கணும்ன்ற வாஞ்சை உள்ளவர்கள் தான். ஆமென். ஆமா தானங்க? நல்ல பிள்ளை, நம்மளை காட்டில அவன் நல்லவங்க தான் சொல்லணும், சரியா சொல்ல போனா. ஆமென். ஆனா நடந்தது என்ன பாருங்க, வாசிங்க 5ஆம் அதிகாரம், அனனியா என்ற பேருள்ள ஒரு 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறீங்களா? அனனியா இந்த காரியங்களை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதுக்கு முன்ன வசனம் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? சரி, இவங்க முதல்ல இருந்து வாசிங்க. அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். எதுக்காக வித்தாங்க? ஊழியத்துக்காக. அவங்க வித்ததுல அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளவு நல்ல ஒரு குணம் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு பயபக்தி உள்ளவர்கள், ஊழியத்தின் மேல் எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்கள். ஆமென். ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கணும்ன்ற நல்ல ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ள காணப்பட்டது. விற்றார்கள். ஒரு பகுதி ஒளிச்சு வச்சாரு அனனியா, ஒரு கூட்டம் அதை விற்றதை பகுதி ஒளிச்சு வச்சாலும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தார்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்க நம்ம வாசிக்கிற அந்த வசனத்துல இருந்து என்ன பண்றோம்? ஊழியக்காரர்களுக்கு எதுவுமே மறைக்க கூடாது. நம்ம மறைச்சாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம எதையும் மறைக்க கூடாது. ஆமென். இங்க அடுத்து என்ன சொல்றாரு? அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து யார்கிட்ட நீ போய் சொன்ன? ஊழியக்காரர்கிட்ட நீ போய் சொல்லல, பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு நீ இடத்தை கொடுத்து உன் இருதயத்தை முழுக்கமா நிரப்பிட்டானே, அவனுக்கு நீ ஏன் இடம் கொடுத்த? பேதுரு கேக்குறான், நீ பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொன்னது என்ன? ஹalleluya. அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை நேரம் இதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா? இப்படி நம்ம நிலத்தை வித்து கொடுக்கல, அது இல்லாம வேற எத்தனையோ காரியங்கள் டே டு டே லைஃப்ல நம்ம நடக்குது. நம்ம யாருக்கு விரோதமாய் போய் சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா, அப்பா அம்மாக்கு விரோதமா இல்ல, பெற்றோர்களுக்கு விரோதமா இல்ல, கணவன் மனைவிக்கு விரோதமா இல்ல, அல்லது டீச்சர்ஸ் அதிகாரிகளுக்கு விரோதமா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா தான் நம்ம செய்றோம். அவர் தான் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. வசனத்துல வாசிக்கிறோம், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிக்கிறான். நான் இன்னொரு நாளைக்கு அதை வசனத்தை காட்டுறேன். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால
ஆமா. ஆவியானவர் என்ன செய்யறாரு? முகத்தின் வெளிச்சம் முகத்தின் வெளிச்சத்துல கொண்டு போய் நிறுத்திடுறாரு அக்கிரமங்களையும் பாவங்களையும் எல்லாம். அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் யாருக்கு முன்னால போய் நிக்குது? தேவனுக்கு முன்னால போய் நிக்குது. ஹalleluya. அப்போ நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்களானாலும் அது தேவனுக்கு முன்னால போய் நிக்குது. அப்ப நிக்குதுன்ற பயம் நமக்கு வேண்டாமா? ஹalleluya. கர்த்தருக்கு மறைவா நம்ம ஏதாவது மறைக்க முடியுமா? கர்த்தருக்கு விரோதமா இது பரவாயில்ல ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்ல. எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில வெட்ட வெளிச்சமாய் காணப்படும். ஹalleluya. நம்ம அந்தரங்கத்துல செய்தாலும் வெளிச்சத்துல வந்து நிற்கும். ஏன்னா அவருக்கு முன்னால அவருடைய முகத்துக்கு முன்னால போய் நிக்கிறான். நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள் எல்லாமே அவருக்கு முன்னால போய் நிக்குது. ஆனபடினால இவர் கேட்கிறார், நீ பரிசுத்தாவியாருக்கு விரோதமாய் போய் சொன்னது என்ன அப்படின்னு கேட்கிறார். வாசிங்க, அப்போஸ்தலர்ல வாசிங்க. அது பரிசுத்த ஆவியினிடத்தில் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? ஆமென். ஹalleluya. உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஆமென். நீ மனுஷனிடத்தில் அல்ல யாரிடத்தில் போய் சொன்ன? போய் சொன்னாய். என்ன சொல்லுமா? டாக்டர் கிட்டயும் போய் சொல்ல கூடாதா? வக்கீல் கிட்டயும் போய் சொல்ல கூடாது. லாயர் கிட்ட நம்ம உலக காரியம் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது, வக்கீல் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அங்கெல்லாம் மறைக்காம சொல்லிடுவோம். ஆண்டவர் கிட்ட வந்து நம்ம போயிட்டு மறைச்சு வந்துட்டோம். நமக்கு இன்னும் கூட அறிவே கிடையாது. ஆண்டவர் என்னை பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக நான் எதுவும் மறைக்க முடியாது இருக்கிற எனக்கு தெரியும். தெரிஞ்சு கூட அப்படியே மழுப்பி ஆண்டவரே எல்லா பாவம் நான் இதை செய்யணும் தெரியும், ஆனாலும் ஏதாவது செஞ்சுதான் மன்னிச்சுன்னு கேட்டாங்க. நீ மன்னிச்சுமா ஆண்டவரே? அப்படியா? அப்படி இல்லவே கிடையாது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு முன்னால ஹalleluya நிற்க. ஆமென். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். எதனால செத்தாரு? அவருடைய வாயினால. அப்போ மரணமும் ஜீவனும் யாருடைய அதிகாரத்தில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஏன் நாவின் அதிகாரத்துல தான் என் மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. நான் சாகணும்னா அது என் நாவால தான் நான் சாகணும். அது காரணம் வேற யாருமே கிடையாது. ஆமென். அனனியாங்க மரித்து போனான். அதுக்கு பின்னால யார் வந்தாங்க? வாலிபர் எழுந்து அவளை சேலை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்க பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பாவம், ஒண்ணுமே தெரியாத உள்ள வந்தாங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆமா, அவ்வளவுக்கு தான் வித்தோம் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஆமென். கணவன் மனைவி உஷாரா இருக்கணும். தப்பு செய்யறதுக்கு ஒருமனப்படக்கூடாது. ஆமென். ஹalleluya. ஆதாம் ஏவாள் ஒருமனப்பட்டாங்க. ஆதாம் தெரியாததான் சாப்பிட்டார். சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலே, ஆனாலும் அதை அவளை கவனிக்காம கேர்லெஸ்ஸா கொடுத்ததை சாப்பிட்டாரு. ஒருமனப்பட்டு செய்தாங்க. தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை, வேர்வை சிந்தி நிலத்தை உழுந்து சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஹalleluya. அவர்கள் மூலமாய் உலகத்துக்கு பாவமே வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி உஷாரா இருக்கணும். நாம் தீங்கு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு ஒருமனப்படக்கூடாது. இங்க கேட்கிறாரே, நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உள்ளேயும் வெளியே கொண்டு போவார்கள். 2 பேருடைய மரணமும் அவங்க நாவினால தான் வந்தது. இது யாருமே, நான் சொல்றேன், கனடால யார் இதுக்கே முனை இல்ல. அவங்களே இதுக்கு காரணமாய் மாறிவிட்டார்கள். சோ நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசும்பொழுது நம் நாவினால வர வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருந்து பேசணும். ஒன்னும் பேசுறது கஷ்டமா பேசாத, வாயை அடைக்கிட்டு சும்மா இரு. அதான் யாக்கோபுல நிறைய வசனங்களை பார்க்கணும். நீ உனக்கு முடியலன்னா நீ பேசவே பேசாத. அதுக்கு பதிலா தேவையில்லாத பேசி ஆண்டுடைய சாபத்தை உன் வாழ்க்கைக்கு மரணத்தை நீ வருவித்துக் கொள்ள வேண்டாம். அடுத்ததை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. எஸ்தர் புத்தகத்துல கூட நம்ம இது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஏன்னா நான் ஜெனரலா சொல்லிடுறேன். எஸ்தர் யூதர்கள் மடிந்து போகிறதை பார்க்க கூடாதபடிக்கு ராஜாவின் இடத்துல போய் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அவங்க என்னன்றாங்க? எஸ்தர் சொல்றாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனம் அவங்க போய் ராஜா கிட்ட போய் கேக்குறாங்க, ராஜாவே இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ராஜா கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல
அந்த அந்த வாயின் வார்த்தையினால கர்த்தர் அந்த யூத குலத்தையே கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ராஜா மூலமாக காப்பாற்றின பெரிய சரித்திரம். ஆனா இது ஒரு காரியத்தை மட்டும் நான் இங்க சொல்றேன். எஸ்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை குலத்தையே காப்பாற்றிட்டு. அல்லேலூயா. அந்த மரணத்தை அல்ல, ஜீவனை கொடுத்தது. எஸ்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. இன்னும் ஸ்தோத்திரம். அப்ப யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து வாசிக்கிறோம்? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த போவது ஒரு ஜப்பான். என்ன வாசிக்கிறோம்? அங்க யார் இருந்தாரு? வாசல்தாரன். ஒருவன். மறுபடியும் ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாரி, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். மன்னிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஹalleluya. தேவாலயத்துடைய வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் ஒரு பிச்சைக்காரன். அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு பிச்சைக்காரன். தாயின் வயிற்றிலிருந்து சாப்பாடு. ஆமா, பிறக்கும் பொழுதே அவன் சப்பானி. அவனால் நடக்க முடியல. அதனால அவனுடைய குடும்பத்தார் அவனை கொண்டாந்து தேவாலயத்துல வாசல்ல உட்கார வச்சு பிச்சை கேட்கும்படியாக அவனை உட்கார வைத்திருந்தார்கள். பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் உற்று பார்த்து அவர்களிடத்துல என்ன கேட்டான்? யோவான், பேதுரு யோவான், அதாவது அலங்கார வாசல் என்னப்பட்டார்? தேவாலய வாசல் அண்டையில வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானை அவன் உற்று கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றான். எங்களை நோக்கி பார். ஆமென். எங்களை சரியா நீ நோக்கி பார். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பணமோ பொண்ணோ வெள்ளி எங்களிடத்துல இல்ல. எங்களிடத்துல இருக்கு ஒரு நாவின் அதிகாரம் ஒண்ணு இருக்கு எங்க கிட்ட. நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணோ வெள்ளி எங்க கிட்ட இல்ல. உன்னை விட ஒரு வேளை நீயாவது இவ்வளவு நாளை வச்சு உட்கார்ந்துக்கிற. எங்க கிட்ட அதெல்லாம் இல்ல. ஆனா எங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். ஹalleluya. அது எங்கிருந்து வருது? நாவிலே வருது. ஹalleluya. சோ இந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய நாவிலே கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த நாவின் அதிகாரத்தினால இவங்க சொல்றாங்க, பிச்சைக்காரனே, ஒன்றும் இல்லாதவனே, இன்னொரு இடத்துல கை ஏந்தி கொண்டிருக்கிறவனே, என்னை உற்று பார்த்து இப்போ நான் சொல்றதை கேளு. இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லுகிறாங்க. பொண்ணு வெள்ளியும் என்னிடத்துல இல்ல. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. வாயின் வார்த்தையினால குஷ்டரோகி பிழைத்தான். பேதுருடைய வாயிலிருந்து வந்த நாவின் வார்த்தையினால நாவிலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே அதை பார்த்து துக்கமான வார்த்தைகளை பேசி 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 நம்முடைய ஆயுசு நாட்களை நாம் குறைத்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மரணமே நேரிட நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய நாவில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு ஜீவன் வேண்டுமா? பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை துக்கமான வார்த்தைகளை பேசினால் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் சாபமான வார்த்தைகள் தான். எப்ப பார்த்தாலும் துக்கமான வார்த்தைகள் தான் வாயில வருது. எப்ப பார்த்தாலும் சாவு 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 சாவு. எங்களை சாகடிக்க கொண்டு வந்தியா, எங்களை இதேதான். எப்ப நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 8ஆம் எல்லாம் வாசித்தீங்கன்னா இதேதான் புலம்பல். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. நம்முடைய நாவில கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் தான் இயேசுவின் நாமம். ஹalleluya. அந்த அதிகாரம் இயேசுவின் நாமம். ஹalleluya. இந்த இயேசுவின் நாமத்தை நம்முடைய வாயில அறிக்கை இட இட நீ கீழே இருக்க மாட்டே, மேலாய் போய் கொண்டே. ஏன்னா இயேசுவின் நாமத்தை உயர்த்தப்படுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு நாளை கீழே இருக்க மாட்டாங்க. அவர்கள் என்னால உயர்த்தப்படுவார்கள், என்னால மகிமைப்படுத்தப்படுவார்கள், என்னால சுகமாய் வாழ்வார்கள், என்னால உயர்த்தப்பட்டிருப்பார்கள். ஏன்னா இயேசுவின் நாமத்திலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வியாதியில கஷ்டப்பட மாட்டாங்க. நம்ம எல்லாம் பிராக்டிகலா அதை செய்யறது இல்ல. நீங்க பிராக்டிகலா செய்து பாருங்க. நிச்சயமாய் உங்க வாயிலிருந்து வருகிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கும். நீங்க வாயிலிருந்து உச்சரிக்கிற இயேசுவின் நாமத்துல உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. நம்ம பிழைக்கிறது மட்டும் இல்ல, நம் வாயிலிருந்து வருகிற
ஜீவ வார்த்தையினாலே மற்றவர்களும் பிழைக்கும்படி கர்த்தர் செய்வார். மற்றவர்களும் சுகம் அடையும்படி கர்த்தர் செய்வார். மற்றவர்களை நமக்கு விரோதமா எழுப்புகிற பொல்லாத கிரியைகளை நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஹalleluya ஹalleluya. பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம யோவான்ல அப்போஸ்தலர் எல்லாம் வாசிக்கும் போது, அதாவது அவர் எதுவுமே பேசாத அந்த கர்ச்சீஃபை போடும்போது விடுதலை, அந்த நிழல் படும்போது விடுதலை, இதெல்லாம் பாருங்க, இது வாயின் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது. ஹalleluya. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தேவையானது ஒரு அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி ஆண்டவரே எனக்கு நான் குப்பையா இருக்க கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறேன், அதல்ல அர்ப்பணிப்பு. அது அல்லங்க ஆண்டவரே என்னை, அதாவது என்ன சொல்றது, நான் ஒண்ணுமே இல்ல, முன்னெல்லாம் ஜெபிப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தொடப்பம், நான் ஒரு மண்ணு, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எல்லாம் எனக்கு மூத்தவங்க நாள்ல ரொம்ப சின்ன பிள்ளை இல்லைங்களா, அப்படி ஜெபிக்கிறதுல நான் கேட்டிருக்கேன். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. குப்பை தூசி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்ப நம்ம யார் தெரியுமா? ராஜாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் ஹalleluya. அர்ப்பணிப்பு. எப்படி அர்ப்பணிப்பு? நம்ம வாயில சொல்றதுனால அல்ல அர்ப்பணிப்பு, செயல்ல கொண்டு வரணும். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு முன்பதாக என்ன நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். போன வாரம் சண்டே கேட்டீங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ, ஆமென், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் விடுதலை பெற்றார். எல்லாரால கைவிடப்பட்டவர்களாக 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அதே நேரத்தில் உன்னதமானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்க நாளுக்கு விழுதுவார் நிறைவேற்றி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவரே இறங்கி வந்தார் அவசியம் இல்லை. வஸ்திரத்தின் தொங்கலிலே வல்லமை உண்டு, வஸ்திரத்தின் ஓரத்திலே வல்லமை உண்டு. ஹalleluya. வஸ்திரத்தின் ஓரத்திலே கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. ஹalleluya. அன்றைக்கு விடுதலையாக்கின கர்த்தர் அதே தேவன் இன்றைக்கு நம்ம விடுதலையாக்க இருக்கிறார். இதற்கு தேவையானது அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. தேவனுக்கு துக்கப்படுற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. தேவனை வேதனைப்படுத்துற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. தேவனை அதை அசூசிப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், நான் மனுஷனை உலகத்துல சிருஷ்டித்ததுக்கு என்ன பண்ணானா, ரொம்ப மனஸ்தாபப்பட்டா. ஏண்டா இந்த ஜனங்களை உண்டாக்கினேன்? இன்னைக்கு ஒருவேளை நம்மளை பார்த்து ஏன் தான் இந்த பிள்ளைய ரட்சித்தன தெரியலையே, ஏன் தான் இந்த மகனை ரட்சித்தன தெரியலையே ஒருவேளை கர்த்தர் நம்மை பார்த்து துக்கப்படுவார். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அன்னைக்கு கர்த்தர் சோதம் குமார ஜனங்களை பார்த்து துக்கப்பட்டார். கந்தகமும் அக்னியும் வந்து அழிச்சு கொடுத்து, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பார்த்து ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் பார்த்து அப்படி சொல்வாரானால் என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அர்ப்பணிப்பு தேவை. எப்போ நமக்கு அர்ப்பணிப்பு வருதோ அப்பதான் பரிசுத்தம் வரும். எப்போ பரிசுத்தம் வருதோ அப்பதான் நாவில அதிகாரம் இருக்கு. சும்மா அதிகாரம் பண்ணால நாவில பேசிட்டா ஒண்ணும் நடக்காதுங்க. ஆமென். சும்மா என் போல இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கு நான் தேவனை அறியாம, அதாவது தேவனை மதிக்காம, தேவனை கொடுக்கிற கனத்தை கொடுக்காம என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இயேசு நாமத்துல இத நடக்குதோன்னா நடக்கவே நடக்காது. இயேசு நாமத்துல கோபிசாசன்னா நீ யார் என்ன ஓட்டுறதுக்கு இருக்கு? அப்போஸ்தலர்களை பார்த்தோம் இல்லைங்களா? இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீ யார் அப்படிதான் பிசாசு கேட்பான். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறது நல்லதுதான், கரெக்ட் தான். ஆனா அதற்கு தேவையான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை, டெடிகேஷன் தேவை. அதுக்கு டெடிகேஷன் இருக்கும்போது தான் பரிசுத்தம் நம்ம கிட்ட வரும். பரிசுத்தம் இருக்கும்போதுதான் பிசாசின் கிரியைகள் எல்லாம் வடிந்து போய்விடும். பிசாசை நம்ம பார்த்தாலே ஓடிடுவான். ஆமென் ஆமென் ஆமென். சப்போஸ் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க எல்லாம் யாரும் அப்படி இல்ல, நம்ம எல்லாம் இல்ல, சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு கடன்காரன் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம், கடன் கொடுத்தவன் அங்க வராருன்னா என்ன நடக்கும்? செய்வாங்க உலக மனுஷன், போய் கடன் கேட்போம். வந்தாங்க அவனுக்கு என்னத்த பதில் சொல்றதுன்னு சொல்லி வேறு வழியா போயிடுவாங்க, இல்ல மறைஞ்சிக்குவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. ஆமென் ஆமா தானேங்க? உலகத்துல நடக்கிற காரியம்.
அது போலதான் பிசாசு அங்க வரான நம்மளை பார்த்தோன்னா அங்க வந்திருக்கிற பிசாசு, ஐயோ இந்த அம்மா வருதுப்பா, இந்த விசுவாசி வருது, இவங்க கிட்ட நான் போக முடியாதுன்னு அது போய் மொழியும். ஆமென். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு பயந்து எப்படி போய் ஒளிந்து கொள்கிறான், அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா பிசாசு ஓடணும். நீங்க நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்த கலச்சலா இருக்கிறதுனால நம்ம பிசாசை பார்த்து நம்ம ஓடுறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்மை கண்ட பிசாசு பயந்து ஓட வேண்டும். அவன் ரொம்ப தூரமாய் ஓட வேண்டும். அப்பா இவங்க கிட்ட நடக்காதப்பான்னு சொல்லி அவன் ஓட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்ன பிரியம்? எதை பிரியப்படுற? மரணத்தை பிரியப்படுறியா? உன் நாவை கனி மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி மரணத்தில் பிரியப்பட்டாலும் அல்லது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி நீ எதுல பிரியப்பட்டாலும் கண்டிப்பா அதன் கனியை புசிப்போ. ஆமென். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ரெண்டுமே, மரணமானாலும் ஜீவனானாலும் நீ அதுல பிரியப்பட்டா நீ அதனுடைய கனியை புசிப்பாய். நீ ஜீவன் தான் வேணும்னு ஜீவனுடைய காரியங்களில நீ பிரியப்பட்டால், நீ ஜீவனுக்கு எதுவான காரியங்களில் பிரியப்பட்டால் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாய். இதுல நம்ம எதை பெற்றுக் கொள்ள போகிறோம்? கண்களை நாம் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்னத்தை செய்ய போறோம்? நாம் என்ன எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்ள போகிறோம்? கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல தான் கொடுத்திருக்கார். நாவின் அதிகாரத்துல இருக்கு. ஹalleluya, ஹalleluya. போதும். சாவுக்கு ஏதுவான காரியங்களை பேசினது போதும். துக்கத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசினது போதும். தேவனை தூஷிக்கிற வார்த்தைகளை பேசினது போதும். பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசினது போதும். இந்த நாவை நம்ம கொஞ்சம் காத்துக் கொள்ளலாமா? இந்த நாவில தான் நமக்கு மரணனால இருக்கு, ஜீவனானால இருக்கு. எதை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம்? உபாகமத்துல நிறைய இடத்துல வாசிக்கிறேன். சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு நேரா வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு நேராக வைக்கிறேன். எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? சூசிங், அதாவது சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? கர்த்தருடைய கரத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள் கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு என்ன வேணும்? நீ எதை பெற்றுக் கொள்ளணும்னு விரும்புற? உனக்கு ஜீவன் வேண்டுமாங்க? அது உன் நாவில தான் இருக்குங்க. பாஸ்டர் கிட்ட இல்ல, சபையில இல்ல, அல்லது உன் குடும்பத்துல பெற்றோர் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. உன் நாவில இருக்கு, வேற எங்குமே இல்ல. அது ஒரு சிறிய அவயம் தான். ஆமென். சிறிய அவயம், அந்த நாவில தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு சுருக்கமா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமா நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினாங்க மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமாக பேசி 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 அவங்க வாயில வரதுல எப்பவுமே சாவு 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 தான். எங்களை சாகடிக்கவா, எங்களை அதாவது எங்களை கொன்று போடவா, இதே தான் வார்த்தை. அவங்க வார்த்தையின்படியே எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவங்க வார்த்தையின்படியே அங்கங்க பூமி பழுக்க செத்தாங்க, வாதினால செத்தாங்க. இதே தான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எல்லாரும் செத்துட்டாங்க. கானானுக்குள்ள பிரவேசித்தது அந்த ஜீவ வார்த்தைகளை பேசினதான யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டா கர்த்தர் விரும்புறார். அதற்கு நாம் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் எனக்கு முடியல, என்னை கர்த்தர் கைவிட்டார், என் ஜெபத்தை கேட்கல, என்ன இப்படி விட்டுட்டாரு, அப்படி இப்படின்னு துக்கமான வார்த்தையே பேசிட்டு இருக்கோமா? என்ன வார்த்தையை பேசுகிறோம்? நீ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ முன்னேறாம இருப்பதற்கு காரணம் நான்தான். நீ ஆசீர்வதிக்கப்படாம இருப்பதற்கு காரணம் நான்தான். எனக்கும் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு மட்டும் ஆவியானவர் சொல்றாருன்னு இல்ல, என்னோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உங்க நாவினால சொல்லுங்க, உச்சரிங்க. அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நல்லவர், ஆண்டவர் பரிசுத்தர், நல்லவர் என்று சொல்லுங்க.
சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்க சொல்ல சொல்ல மகிமையான காரியங்கள் நடக்கும். ஹalleluya. கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்துல பெரிய காரியங்கள் நடக்கும். ஹalleluya. ஐயோ இந்த காரியத்துக்காக நான் இவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறேன், இது நடக்கலையே சொல்றீங்களா? அது நடக்காதே போயிடும். சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் நடத்துவார். என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் என்னை நடத்துவார், என்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். சொல்லுங்க, சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சும்மா இருக்கும்போது கூட சொல்லுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் வரும், உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் வரும். ஹalleluya. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மகிட்டயே கொடுத்திருக்கிறார். எதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த காலவெளியில? கர்த்தருடைய கரத்துல படிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஒவ்வொரு நாளுக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட சுவாமி எங்களோட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து பேசினீர், அதற்காக நன்றி ராஜா. அதை ஜனங்களோட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. அரவரட்சகா அப்பா, நாங்க என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் எங்களுடைய கரத்துல கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நாவின் அதிகாரத்துல இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜா. அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. அப்பா, இன்னைக்கு நாங்க எந்த கனியை புசித்துக் கொண்டிருக்கோம் என்று கொஞ்சம் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன். மரணத்துக்கு எதுவான கனியை புசிக்கிறோமா அல்லது ஜீவனுக்கு எதுவான கனியை புசித்துக் கொண்டிருக்கிறோமா என்று எங்களை நாங்களே சோதித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன். அப்பா, அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி கர்த்தாவே, ஜீவனுக்குள்ளதான கனிகளை புசிக்கும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் பேசாதபடி ஆண்டவரே, யோவானை போல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடியதானே ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றமையும் எங்கள் சாட்சியை கூட நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பயன்படுத்தோம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹalleluya.